நிறைய பேருக்கு இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நம்ம பேசக்கூடியது வேலை செய்கிற இடத்துல மிக அதிகம். வீட்லேயும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஜென்ரலாக வேலை செய்கிற இடத்துல அதனுடைய பாதிப்பு என்னென்னா, வேலையே பாதிச்சிடும். ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்போது வேலையை சரியாக செய்ய முடியாத நிலை. அப்படி இல்லாமல் வேலை செய்யும் இடத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாங்கிறது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறது எப்படி ஈஸியாக அப்படிங்கிறது ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன், செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஆஃபீஸில் போய் உட்கார்ந்த உடனே, உங்கள் சீட்டில் உட்கார்ந்த உடனே எந்த வேலையை துவங்கினாலும் ஆரம்பத்தில் துவங்கிறதுக்கு முன்னே ஒரு நல்ல ஆழ்ந்த மூச்சு எடுத்து வெளிவிடுங்க. 2-3 மூச்சு விட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒரு பிரெத்தை எடுத்து வெளிவிட்டு மனசுக்குள்ளே சொல்லிக்கங்க, இன்றைய வேலைகள் எல்லாம் சிறப்பாக நடக்கின்றன, கரெக்டாக செஞ்சு முடிக்கிறேன். அப்படி ஒரு அஃபர்மேஷன், ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிற மாதிரி அதை நீங்கள் சொல்லிக்கோங்க. இப்போ சப்போஸ் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறீங்க, ஆன்லைனாக இருக்கலாம், நீங்கள் தான் ப்ரெசன்டேஷன் நீங்கள் தான் கொடுக்கணும், நீங்கள் தான் பேசணும், அந்த மாதிரி இருந்தாலும் கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் மனசில். அப்போ அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நல்ல டீப்பாக ஒரு பிரெத்தை எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெசன்டேஷன், இந்த மீட்டிங் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே சொல்லிக்கிங்க. 3வது, அட் எ டைம் ஒரு விஷயத்தை பண்ணுங்க. நிறைய ஆஃபீஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, மல்டி டாஸ்கிங்னு ஒரு வார்த்தை இருக்குது. அட் எ டைம் 2-3 வேலையை செய்கிறது. அது கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது, யோசித்து பார்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும். இதில் 100% இது உண்மை. அட் எ டைம் 2 வேலை செய்கிறீங்கன்னா மைண்டு செய்ய முடியுமானா எல்லாராலையும் முடியாது. அது நம்ம ஒரு அப்படியே ரொம்ப நம்ம மனசை போட்டு கசக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குமே தவிர, அதனுடைய அவுட்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் 2 வேலைகளை அட் அ டைம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 2 வேலைகளையும் உங்களுடைய ஃபோக்கஸ் இல்லை, கவனம் இல்லைன்னா சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஒன்றை முடிச்சுட்டு இன்னொன்று எடுக்கிறீங்கன்னா, இதை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் பண்ண முடியும், கரெக்டாகவும் நிச்சயமாக பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியரை ஆஃபீஸில் உருவாக்கிக்கிங்க. யாரோடையும் மனஸ்தாபங்களை வச்சுக்காமல் நீங்களே போய் பேசி கூட சரி பண்ணி அந்த அட்மாஸ்ஃபியரை கிளியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். இந்த மனிதரோட இந்த பிரச்சனை நமக்குன்னு நினச்சாலே அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரெஸ் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும், வேலையை சரியாக பண்ண முடியாது. அது இல்லாமல் இப்போ 5வது பாயிண்ட், நீங்கள் எவ்வளோ வேலை இருந்தாலும் நடுவில் ஒரு 1 ஹவருக்கு ஒரு தரமாக அது 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கங்க. கொஞ்சம் கை காலெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஒரு எழுந்து ஒரு சுற்றி நடந்துட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனம் உங்களுக்காக இன்னும் சிறப்பாக செயல்படும், உடலும் ஒத்துழைக்கும், இன்னும் சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பண்ண முடியும். நல்ல கவனத்தோட ஃபோக்கஸோட வேலை செய்ய முடியும்.